ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடைபெறுகின்ற நேரடி பேச்சுவார்த்தை சில முக்கியமான கட்டங்களை எட்டியிருப்பதாக தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே அவற்றினுடைய ஒரு முழுமையான விவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இலங்கை செய்திகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. ஆனால் நேரம் இருக்குமோ தெரியல. இருந்தாலும் யாழ்ப்பாணத்தில் ஒருத்தர் தன்னுடைய உயிரை மாய்க்கிறதுக்கு 4 தடவைகள் முயற்சி செய்திருக்கார், காப்பாற்றப்பட்டுட்டார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 5ஆவது தடவை முயற்சி செய்து உயிரிழந்திருக்கிறார். எனவே அது குறித்த சில விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். இன்றைய திகதியில் உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் எதென்று சொன்னால், பாகிஸ்தானினுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் செரீனா என்று சொல்லி அந்த எல்லா கண்களும் அதன் மீது, அதாவது ஆல் ஐசா ஒன் இட் என்று சொல்லுவோம். அதே மாதிரி உலகத்தினுடைய எல்லா கண்களும் இப்போ ஹோட்டல் செரீனாக்கு மேலே தான் இருக்குது. அங்கிருந்து ஏதாவது தகவல் வராதா என்று சொல்லி அந்த ஹோட்டலுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது, கன்வென்ஷன் சென்டர் உண்டு, ஒரு மாநாட்டு மண்டபம் என்று சொல்லலாம். அதுக்குள்ள 100க்கும் அதிகமான ஊடகவியலாளர்கள் காத்து கொண்டிருக்கிறார்களாம். உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள்லேருந்து அங்கே போனாக்கள். ஏனென்று சொன்னால் ஒரு தகவலும் வருதில்லை. பேச்சுவார்த்தை நடக்குது ஆனால் ஒரு தகவலும் வரையில்லை என்று சொல்லி இப்போ 7வது மணித்தியாலமாக பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. அதாவது நேற்று சனிக்கிழமை பகல் பொழுதுல பேச்சுவார்த்தை நடக்கல. பகல் முழுக்க கொஞ்சம் இழுபறிகள், பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குமா இல்லையா, நடக்குமா நடக்காதான்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் நேற்று சனிக்கிழமை காலமே 11 மணிக்கு தான் இஸ்லாமாபாத்துக்கு வந்தவர். அப்போ பின்னேரம் போல தான் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்தது. இன்னும் சரியாக சொல்வதாக இருந்தால் இரவு தான் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்து இரவாக கதைச்சு, சனிக்கிழமை இரவு முழுக்க கதைச்சு அப்படியே பேச்சுவார்த்தை ஞாயிற்றுக்கிழமைக்குள் நுழைந்து விட்டது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால் இப்போ இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் எல்லா இடமும் ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டு தானே. எனவே பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன. அந்த ஹோட்டலுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு ஹைவே ஒன்று போகுது. ஹைவேக்கு அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு கன்வென்ஷன் சென்டர், மாநாட்டு மண்டபம், அங்கே தான் ஊடகவியலாளர்கள் காத்து கொண்டே இருக்கின்றார்கள். எனவே பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்ற ஹோட்டலில் இருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு சில தகவல்கள், இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாகவும் நடந்ததாம், அதே வேளையில் காரசாரமாகவும் நடந்ததாம். எல்லாத்தையும் கலந்து மாறித்தான் பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. ஆனால் ஓல் ஓவரா பார்க்கக்குள்ள, ஒட்டுமொத்தமாக பார்க்கக்குள்ள ஓகேயா தான் போய்கொண்டிருக்கின்ற சொல்லி சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக பிரச்சனைக்குரிய இடமே ஹோமுஸ் நீரிணை தான். அந்த ஹோமுஸ் நீரிணை சம்பந்தமாக அமெரிக்க தரப்பு பிரதிநிதிகள் அளவுக்கு அதிகமான கோரிக்கைகளை வைத்தார்கள், அல்லது அளவுக்கு அதிகமான டிமாண்டுகளை கேட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நான் நினைக்கிறேன் ஹோமுஸ் நீரிணையில் நீங்கள் வரி விதிக்கக்கூடாது, அதில் எந்த விதமான கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. முதல் எப்படி இருந்ததோ, பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முதல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் ஆகி விடணும், அதே மாதிரி ஃபுல்லாக திறந்து விடுங்கன்னு சொல்லி அமெரிக்க பிரதிநிதிகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அதைத்தான் திரும்ப சொல்லி கொண்டு வந்தவர். எனவே ஈரான் வரி விதிக்கிறதையோ அல்லது ஈரானிய கடற்படை அதில் கட்டுப்பாட்டை எடுக்கிறதையோ அமெரிக்கா விரும்பல என்றுதான். எனவே அந்த ஒரு விஷயம் மிக காரசாரமாக பேசப்பட்டதாக சொல்லப்படுது. ஈரானிய பிரதிநிதிகள் சொல்லியிருக்கிற அந்த பேச்சுவார்த்தையில் இல்லை ஹோமுஸ் சம்பந்தமாக நீங்கள் கேட்குற கேள்விகள் நியாயம் இல்லாதவை, ஒரு நியாயம் இல்லாத கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்கன்னு சொல்லி 2 தரப்புமே மாறி மாறி காரசாரமான விவாதங்களும் சுமூகமான விவாதங்களும் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் என்ன பிரச்சனை? ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது, யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் பழைய பிரச்சனை ஆயிட்டுது. அது ஒல்லாந்தர் காலத்து பிரச்சனை ஆயிட்டுது. இப்போ அமெரிக்காவினுடைய புதிய பிரச்சனை, இப்போதைய பிரச்சனை ஹோமுஸ் நீரிணை தான். அமெரிக்காவினுடைய புதிய பிரச்சனை, இப்போதைய பிரச்சனை இந்த ஹோமுஸ் நீரிணை தான். எனவே ஹோமுஸ் நீரிணை சம்பந்தமாக இறுதியாக என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி தெரியல. இந்த பேச்சுவார்த்தையினுடைய உத்தியோகபூர்வமான முடிவுகள் என்னென்று சொல்லியும் தெரியல. இப்போ கிடைக்கப்பட்டிருக்கிற செய்திகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், அந்த பிரதிநிதிகள் தங்களுடைய பேச்சுவார்த்தைகளை முடித்து விட்டார்கள், ஆனால் டெக்னிக்கலான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு சொல்லி. அது என்ன டெக்னிக்கலான வேலை என்று சொன்னால், இந்த பிரதிநிதிகளோட கூட போயிருந்த நிறைய பேர் அவர்கள் தங்களுடைய வேலைகளை ஆரம்பித்திருப்பார்கள். அதாவது பேச்சுவார்த்தையில் கதைக்கப்பட்ட விஷயங்களை எழுத்தில் எழுதுறது, அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸை அங்கால மாற்றி சைன் வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள், டெக்னிக்கலான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. எனவே பேச்சுவார்த்தை நடந்து முற்றுமுழுதாக முடிஞ்சுதா, அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையும் திரும்பவும் பேச்சுவார்த்தை நடக்குமா, அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாலை திரும்பவும் பேச்சுவார்த்தை நடக்குமான்னு சொல்லி இன்னும் தெளிவாக தெரியல. ஏன்னு சொன்னால் ஒரு பெரிய நீண்டகால பிரச்சனையை ஒரு 7 மணித்தியாலம் பேசியோ 8 மணித்தியாலம் பேசியோ தீர்க்க முடியுமான்னு சொல்லி தெரியல. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இதே வேளையில் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இருக்காரு தானே, அவருடைய அந்த டைம் டேபிள் இருக்கு தானே, அதாவது எப்போ திரும்ப அமெரிக்காவுக்கு போவார், எத்தனை மணிக்கு ஃப்ளைட் எடுப்பார்னு சொல்லி, அது இன்னுமே நிச்சயிக்கப்படையிலையா. அதனுடைய அர்த்தம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கும் அவர் தயாராக இருப்பார் என்று சொல்லி, அதாவது 24 மணி நேரங்களை தாண்டியும் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி. எனவே அமெரிக்காவினுடைய ஒரு துணை
துணை ஜனாதிபதி பாகிஸ்தானில் வந்து 24 மணி நேரங்களுக்கும் அதிகமான நேரம் ஒரு நாட்டில் நிற்கிறன்றதே ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படும். ஏன்னு சொன்னால் பொதுவாக அப்படி நிற்க மாட்டோம், வந்தால் கதைச்சாச்சு போயாச்சுன்னு சொல்லி அப்படித்தான் இருப்பினமே தவிர 24 மணி நேரத்துக்கும் அதிகமான நேரம் துணை ஜனாதிபதி நின்றாலே அது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படும். எனவே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவு சம்பந்தமாக ஒரு உத்தியோகபூர்வமான தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாக இல்லை. என்னென்னு சொன்னால் இன்னும் பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரையில. பாகிஸ்தான் தரப்பில் இருந்தோ அமெரிக்க தரப்பில் இருந்தோ ஈரான் தரப்பில் இருந்தோ உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு தகவல்கள் வெளியாகவில்லை. எனவே இதுவரை கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த ஹோர்முஸ் நீரிணை சம்பந்தமாக இருதரப்பும் காரசாரமாக கலந்துரையாடியதாக சொல்லப்படுகிறது. ஏனைய விஷயங்கள் எல்லாமே வந்து சுமூத்தா முடிஞ்சதாகவும் இப்பொழுது ஆவணங்கள் பரிமாற்றம் இடம்பெற்றுக் கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. பாகிஸ்தானில் நடைபெறுகின்ற இந்த பேச்சுவார்த்தையில் வந்து அமெரிக்கா சார்பாக கலந்து கொண்ட குழு இருக்குத்தானே, அந்த குழுவினுடைய தலைவர் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் என்றது எங்களுக்கு தெரியும். தட்ஸ் ஃபைன். அதே நேரம் இன்னும் 2 பேர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மருமகன் ஜரட் குஷ்னர் என்று சொல்லி அவர் கலந்து கொண்டதற்கும், அதே நேரம் இன்னும் ஒருத்தர் கலந்து கொண்டிருக்கார் ஸ்டீவ் விட்கோஃப். இவர்கள் 2 பேரும் தான் ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் வந்து முதலும் கலந்து கொண்டவர்கள். அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முதல் இந்த 2 பேரும் கலந்து கொள்றதுக்கு இப்பொழுது அமெரிக்காவினுடைய ஜனநாயக கட்சி தன்னுடைய கடுமையான கண்டனங்களை வந்து வெளியிட்டிருக்கிறது. இவர்களுக்கு இந்த பேச்சுவார்த்தையில் வந்து எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, இவர்கள் கலந்து கொண்டது சரியான பிழை என்று சொல்லி இவர்கள் தான் இதுக்கு முதல் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை வந்து குழப்பி அடித்தவர்கள். குழப்பி அடித்து தேவையே இல்லாத ஒரு யுத்தத்தை வந்து உருவாகிறதுக்கு இவர்கள் தான் காரணமாக இருந்தவர்கள். எனவே இவர்கள் எதுக்கு இந்த பேச்சுவார்த்தையில் கொண்டு வரணும், இவர்களுக்கு எந்த விதமான அலுவலும் இல்லை என்று சொல்லி அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டீவ் விட்கோஃப் இருக்காரு தானே, அவர் வந்து அமெரிக்க அரசியல்லையே இல்லை, அவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர். இது முதலாவது. ரெண்டாவது வந்து கோல்ஃப் விளையாடுறவராம். அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் தானே, அவரும் வந்து நல்லா கோல்ஃப் விளையாடுறவர். அந்த கோல்ஃப் விளையாட்டை வந்து அவரோட சேர்ந்து விளையாடுற கோல்ஃப் படி என்று சொல்லி, அதாவது கோல்ஃப் விளையாடும் போது சேர்ந்து விளையாடுற நண்பர், கோல்ஃப் படி என்று சொல்லி அமெரிக்காவினுடைய ஜனநாயக கட்சி வந்து வர்ணித்திருக்கிறது. எனவே இந்த 2 பேரையும் யார் பேச்சுவார்த்தைக்கு அனுப்ப சொன்னது, இவர்களுக்கும் அரசியலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இவர்களுக்கு ஏதாவது வரலாறு தெரியுமா என்று சொல்லி கடுமையாக சாடி இருக்கிறது அமெரிக்காவினுடைய ஜனநாயக கட்சி. எனவே ஜேடி வான்ஸ் இருக்கிறபடியா ஓரளவு நம்பிக்கை இருக்குது, அவர் வந்து சமாளித்து கொண்டு எல்லா விஷயங்களையும் வந்து சுமூத்தாக கொண்டு வருவார் என்று சொல்லி. மற்றபடி இந்த 2 பேர் கலந்து கொண்டதற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் போது இங்கால இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் சனிக்கிழமை இரவு வெளியிட்ட ஒரு கருத்து இப்பொழுது மிகுந்த பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து அதாவது இஸ்ரேலுக்கு வந்து ஈரானில் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையவே இருக்கின்றன, இன்னும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்குது, அதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி, அதாவது நாங்கள் ஏற்கனவே கடுமையாக தாக்கிட்டோம் ஈரானை, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி. அதனுடைய அர்த்தம் என்ன, தொடர்ந்து ஈரானுக்கு எதிராக செயல்பட போகின்றோம், ஈரான் மேலே தாக்குதல் நடத்த போகிறோம் என்று சொல்லி. அப்போ எதுக்கு பேச்சுவார்த்தை இங்கால? எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், அமெரிக்கா வந்து ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய சண்டை எல்லாத்தையும் வந்து நிரந்தரமாக நிறுத்தி போட்டு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை கொண்டு வரதுக்காக படைகளை பின்வாங்கினாலும், இப்போ நிறைய கப்பல்களுடைய குவிக்கப்பட்டிருக்கு தானே, அந்த கப்பல்கள் எல்லாம் பின்வாங்கி அமெரிக்காக்கை திரும்பி வந்தாலும் இஸ்ரேல் விடாது போல இருக்கு. இஸ்ரேல் வந்து தொடர்ந்து தாக்குற அந்த ஒரு எண்ணத்திலாம் இருக்கணும். எனவே என்னதான் நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்குது. இருந்தாலும் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்து சனிக்கிழமை இரவு பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் இந்த ஒரு கருத்தை வெளியிட்டது மிகுந்த விசனத்தை உருவாக்கியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 27 வயதுடைய நபர் ஒருவர் தன்னுடைய உயிரை தானே மாய்த்திருக்கிறார். இவர் வந்து ஏற்கனவே 4 தடவைகள் இந்த மாதிரியான முயற்சியில் ஈடுபட்டு உறவினர்களால் வந்து காப்பாற்றப்பட்டவர் என்று சொல்லியும், பிறகு 5வது தடவையாக இந்த முயற்சியில் ஈடுபட்டு நேற்று வந்து வெற்றி அடைந்திருக்கிறார். அதாவது வெற்றி என்று சொல்றது தன்னுடைய உயிரை வந்து மாற்றிருக்கிறார். இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அவருடைய பேர் என்னென்னு சொன்னால் மகேந்திரநாதன் பார்த்திபன். மகேந்திரநாதன் பார்த்திபன் 27 வயது. ஏற்கனவே 4 தடவைகள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வந்து இந்த மாதிரியான முயற்சியில் வந்து ஈடுபட்டு உறவினர்கள் காப்பாற்றி பிறகு புத்திமதியெல்லாம் சொல்லி ஏண்டாப்பா சாகிற இந்த வயசில் சின்ன வயசில் என்று சொல்லி ஏதோ சொல்லி இப்போ போராடக்கு சொல்லி காப்பாற்றி வச்சிருந்தா, பிறகு வெள்ளிக்கிழமை இரவு வேலையால் வந்துக்கார் வீட்டையெல்லாம் வந்து குளிச்சு வடியெல்லாம் சாப்பிட்டு இரவு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இரவு 8 மணி போல் வெளியில் போயிட்டு வரன்ட்டு போயிருக்கார் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில். வெளியில் போகிறேன்னு சொல்லி போனவர் தான் 10 மணி ஆகி திரும்பி வர இல்லையா. அப்போ வீட்டில் இருந்தாக்க தேடி வந்தானே 10 மணி ஆகி ஆளை காணில் என்று சொல்லி தேடி போய் பார்த்தா ஒரு இடத்துல தூக்கு போட்டு களத்தெல்லாம் உரிய நிலைமையில் வந்து இருந்திருக்கார். உடனடியாக உறவினர்கள் என்ன செய்யணும், அவரை அதிலிருந்து காப்பாற்றி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை கொண்டு போயிருக்கணும். இருந்தாலும் இடையிலேயே வந்து அவர் உயிரிழந்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. எனவே 27 வயதுடைய ஒரு இளைஞருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. எனவே இந்த செய்தி வந்து ஒரு ஆச்சரியமான செய்தியாக தான் இருக்குது. இருந்தாலும் 5 தரம் ட்ரை பண்ணுற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனையாக இருக்கும் அவருக்கு, அதுதான் விளங்குதில்லை.
நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. பேச்சுவார்த்தை களத்திலிருந்து மேலதிகமான தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.